இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி பாலிட்டி டாபிக் வைஸ் ரிவிஷன் பார்க்கலாம் குரூப் 1 எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலபஸ் வைஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஒவ்வொரு டாப்பிக்லும் கீ பாயிண்ட்ஸ், எக்ஸாம் ரிலேட்டடாக கீ பாயிண்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் என்ன பார்த்துருப்பீங்க அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் எப்படி க்ரியேட் பண்ணாங்க, அந்த கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பேசிக்காக இருந்தது, எதை பார்த்து கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் இந்த டாப்பிக்கில் பார்த்துருப்போம். எஸ்பெஷலி மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனுக்கு எது பேசிக்காக இருந்திருக்குன்னா, பிரிட்டிஷ் பீரியடில் க்ரியேட் பண்ண ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ 1773 1947 வரைக்கும் பிரிட்டிஷ் வேரியஸ் ஆக்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா, அந்த டைமில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷனை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அவங்க மேனேஜ்மெண்ட் எடுத்திருப்பாங்க. ஸோ 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் ஸோ டைரெக்டாக பிரிட்டிஷ் க்ரௌன் ரூலுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்தியா வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் கமர்ஷியல் ஃபங்க்ஷன்லாம் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக வேரியஸ் செட்டப்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு எந்த ஆக்ட் பேசிக்காக இருந்திருக்கும் அப்படின்னா 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட். இதில் சுப்ரீம் கோர்ட் அட் கல்கத்தா ப்ளஸ் பார்த்திங்கன்னா பவர்ஸ் சென்ட்ரலைஸ் ஆகிருக்கும். அந்த டைமில் எந்த ஏரியாவில் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெங்கால், கல்கத்தா, மெட்ராஸ். ஸோ இந்த ஏரியாவில் தான் பார்த்திங்கன்னா பொதுவாக ஆக்ட்ஸில் பவர்ஸ் சென்ட்ரலைஸ் ஆகிருக்கும், இல்லை டீசென்ட்ரலைஸ் ஆகிருக்கும். இந்த ஆக்டில் சென்ட்ரலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது பெங்காலுக்கு கீழே பார்த்திங்கன்னா மற்ற ப்ராவின்சஸ்லாம் கீழே வர மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங் இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா தெரியும், காரன் வாலிஸ், அதுக்கு அடுத்தடுத்து வந்திருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆக்ட் 1773 ஆக்ட். அதுக்கடுத்து 1784 ஃபிட்ஸ் இந்தியா ஆக்ட். இதில் தான் ஃபங்க்ஷனை பிரிச்சிருப்பாங்க. அந்த கோட் ஆஃப் டைரக்டர்ஸ், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு 2 பார்த்துருப்போம். ஓகேங்களா. ஃபிட்ஸ் இந்தியா ஆக்டில் அதுக்கடுத்து முக்கியமான ஆக்ட் 1813 ஆக்டும் 33 ஆக்டும். ஸோ இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ மோனோபோலி ஆஃப் டீ ட்ரேடு, அதை தவிர மீதி எல்லாம் 1813 ஆக்டில் அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. 33 அதையுமே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைம்லாம் எந்த பீரியடு ஹிஸ்ட்ரியில் கனெக்ட் ஆகிருக்குன்னா, ஸோ இந்த வில்லியம் பென்டிங் இருந்திருப்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக அந்த அபாலிஷன் ஆஃப் சதி இதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் அந்த டைமில் நடந்திருக்கும். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்லாம் இதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் மேஜர் சேஞ்சஸ் எப்போ வந்திருக்குன்னா 1857 ரிவோல்ட்டு. இந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறம் தான் க்ரௌன் ரூல் வர ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக 1850 ஆக்டில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். ஸோ வைஸ்ராய்ங்கிற நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கேனிங் இருப்பார். அதே மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்னு ஒரு போஸ்ட் புதுசாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் கேபினெட்டு. ஸோ டைரெக்டாக பிரிட்டிஷ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க ரிப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இவங்களை அசஸ் பண்ணுறதுக்கு 15 மெம்பர் கவுன்சில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எதுக்காக இந்த ஆக்ட் பார்க்குறோன்னா, இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் தான் பின்னாடி கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணும்போது அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டி மெம்பர்ஸ் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஒரு 3 முக்கியமான ஆக்ட் எதுன்னு பார்த்திங்கன்னா 1909, 1919, 1935. ஸோ 1909 செப்பரேட் எலக்டோரேட் அப்படின்னு ஒன்று முஸ்லீமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் அந்த டைமில் வைஸ்ராய் இருந்த மின்டோ ஃபாதர் ஆஃப் கம்யூனல் எலக்டோரேட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுதான் பின்னாடி நிறைய இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ செப்பரேட் எலக்டோரேட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ முஸ்லீம்ஸ் கேண்டிடேட்டை முஸ்லீம் ஓட்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறது. இந்த செப்பரேட் எலக்டோரேட்டை ஃபர்தராக பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஆக்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்த முக்கியமான ஆக்ட் 1919 ஆக்டு. இதில் தான் டைரக்ட் எலெக்ஷன், பைகேமரலிசம், இந்த மாதிரி சில சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஆக்ட் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. இதுதான் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஸோ இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் பின்னாடி அப்படியே எடுத்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. ஸோ எந்த ஆக்ட் கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னு. இதுக்கடுத்து லாஸ்ட்டாக பாஸ் பண்ண ஆக்ட் 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆக்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் செப்பரேட்டாக பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த டைமில் மவுண்ட் பேட்டன் பார்த்திங்கன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அது இருக்கிற டெரிட்டரி பார்த்திங்கன்னா இதர் இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க, ரிமைன் இண்டிபெண்ட்டாக இருந்துக்கலாம். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த டைமில் டெரிட்டரி எப்படி இருந்திருக்குன்னா பிரிட்டிஷ் இந்தியா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்திருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் மெம்பர்ஸை எடுத்து சில கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் இம்பார்ட்டன்ட் லீடர்ஸ் ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர், சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு முக்கியமான கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி. அதோட சேர்மன் தான் அம்பேத்கர். ஸோ இவர் வந்து கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் பண்ணியிருப்பார். ஸோ 2 years அந்த டைம் பீரியட் எடுத்து வேறு வேறு கண்ட்ரிக்கெல்லாம் விசிட் பண்ணி அங்கே இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து எடுத்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 26th November 1949 வந்து கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட கண்டினியூஷன்லேயே பார்த்தீங்கன்னா இதே டேயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிளும் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டரில் நம்ம என்ன நோட் பண்ணணும்னா, ஸோ அந்த வேர்ட்ஸ், ஸோ பீப்புளுக்கு எந்த மாதிரியான ஒரு கண்ட்ரியை ப்ரொவைட் பண்ண போகிறாங்க, சிட்டிசனோட சில டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தான் ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 9 வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சாவரின், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக் தான் ஒரிஜினலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த 2 வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இந்த வேர்டோட மீனிங் என்னன்னு பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிஸபிள் அப்படின்னா ப்ரியாம்பிள் இருக்கிற ஃபீச்சர்ஸை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக நம்ம வந்து கோர்ட்டில் வந்து கேசஸ் ஃபைல் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பின்னாடி பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணிட்டா நம்ம வந்து டைரெக்டாக கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ என்னோட ரைட்டை வயலேட் பண்ணிட்டாங்க யாராக இருந்தாலும், ஸோ எதிர் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட், இல்லை ப்ரைவேட் ஆர்கனைசேஷன், யார் வயலேட் பண்ணாலும் நம்ம வந்து கேசஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஸோ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கீழே நம்ம ரைட்டை வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது ஜஸ்டிஸபிள் இன் நேச்சர். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிஸபிள் இன் நேச்சர். ஸோ இதில் என்ன அந்த முக்கியமான வேர்டுனா சாவரின். ஸோ சாவரின் அப்படிங்கிறதோட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு என்ன மீனிங் அப்படிங்கிறது பார்த்துங்க. ஏன்னா இது கொஸ்டின் எப்படி வரும்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக வரும் இந்த டாப்பிக்கில். ஓகேங்களா? இப்போ ஜஸ்டிஸ் வந்து எந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகுது, லிபர்ட்டி வந்து எந்த மாதிரி இடத்துல ப்ரிவைல் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரியாம்பிளில் இருக்கிற வேர்ட்ஸ் தான் பின்னாடி அங்கங்கே பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். சாவரின் ஏன் இந்த வேர்டு அடாப்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ இந்தியா வந்து யாரையும் வந்து டிபெண்ட் பண்ணிடலாம், அவங்களோட ஓன் டெசிஷனை வந்து யார்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேட்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அவங்களே வந்து டெசிஷன் எடுத்துக்க முடியும். எதர் இன்டர்னலாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னலாக இருக்கலாம். அதுதான் மீனிங் வந்து சாவரின். அதுக்கடுத்து சோசியலிஸ்ட். ஸோ இந்தியா வந்து என்ன கைண்ட் ஆஃப் சோசியலிசம் அப்படின்னா டெமோக்ராட்டிக் சோசியலிசம். ஸோ பீப்புளோட வெல்ஃபேரையும் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்னில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்குலர். ஸோ செக்குலருங்கிறது இந்தியா வந்து எந்த ஒரு பர்டிகுலர் ரிலிஜனையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ஈக்குவலாக எல்லா ரிலிஜனையும் ப்ரொமோட் பண்ணலாம். அஃபீஷியல் ரிலிஜன்னு எந்த ரிலிஜனுமே இந்தியாவில் வந்து கிடையாது. ஸோ இது இல்லாமல் ஒவ்வொரு ரிலிஜனையும் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் செக்குலர். ஸோ இதுக்கடுத்து சாவரின், சோசியலிஸ்ட், செக்குலர். அதுக்கடுத்து டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். இது ரெண்டுமே இன்டர்கனெக்டட். டெமோக்ரஸி அப்படிங்கிறது பவர்ஸ் யார்கிட்ட இருக்குது, அல்டிமேட் பவர் ரெஸ்ட் வித் பீப்புள் நமக்கே தெரியும். ஸோ லீடர்ஸை எலெக்ட் பண்ணுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரியை ரூல் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக யார்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸி. சேம் மீனிங்கில் தான் பார்த்திங்கன்னா ரிபப்ளிக், இதுவும் இன்டர்கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பப்ளிக் ஆஃபீஸ்க்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பப்ளிக் ஆஃபீஸ் யார் வேணாலும் எலிஜிபிள், ப்ரொவைடட் அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா அந்த ரிபப்ளிக்ங்கிற மீனிங்கில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கடுத்து ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ ஜஸ்டிஸ்ங்கிறது சிட்டிசனை ப்ரொடெக்ட் பண்ணுறது. இது எல்லாமே ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிலாம் சிட்டிசன்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் வரலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அந்த ஜஸ்டிஸை வந்து அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சோசியல் ஜஸ்டிஸ், எக்கனாமிக் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒருத்தர் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இப்போ சோசியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது காஸ்ட் பேஸில் இல்லை ரிலிஜன் பேஸில் டிஸ்கிரிமினேட் பண்ணலாம். ஸோ அந்த இடத்துல ஜஸ்டிஸ் என்ஷூர் பண்ண வேண்டியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டியூட்டி அப்படிங்கிறது தான் அந்த மீனிங். அதுக்கடுத்து லிபர்ட்டி. ஸோ நம்ம வந்து என்னென்ன லிபர்ட்டின்னா என்ன இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப், இப்போ அது வந்து ஒரு ரிலிஜனாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாபாக இருக்கலாம். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு வந்து லிபர்ட்டி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸப்ட் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் இருக்கும், கான்ஸ்டியூஷனில் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை தவிர நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம், உங்களுக்கான ரைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் லிபர்ட்டி. அதுக்கடுத்து ஈக்குவலிட்டி.
ஸோ இங்கே டிஸ்கிரிமினேஷன் வந்து இல்லை, எல்லாமே நோ ஒன் இஸ் above தி லா அப்படிங்கிறத ஈக்குவாலிட்டி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 14 டு ஆர்டிகல் 18 வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து ஃப்ராட்டர்னிட்டி. ஸோ இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ ஏன்னா இந்தியாவில் வேறு கல்ச்சர், வேறு ரிலீஜன் இருக்கிறதுனால அந்த சென்ஸ் ஆஃப் பிரதர்ஹுட்டை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் ப்ரியாம்பிளில் இருக்கும். ப்ரியாம்பிளில் இன்னும் வேறு என்ன நோட் பண்ணணும்னா, ப்ரியாம்பிளில் ஒரே ஒரு டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1976 சில வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக். இது இல்லாமல் சில கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன கேசஸ் வந்து ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக போயிருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா அப்படிங்கிறதா அந்த கேசஸ் வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரியாம்பிள் ரிலேட்டடாக இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு தெரியும் ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஏன் அப்படின்னா, ஸோ நம்ம வேறு கல்ச்சர், ஜாகிரபி, நம்ம ஹிஸ்டாரிக்கலாக ஃபாலோ பண்ண ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் ரீசனாக தான் லென்த்தியஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த லென்த்தியஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லாமல் எல்லா ப்ரொவிஷனும் டீட்டெயிலாக இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு ப்ரொவிஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில கண்ட்ரியில் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொசீஜர்லாம் டீட்டெயிலாக இருக்காது. பட் நம்ம கண்ட்ரியில் வந்து கான்ஸ்டியூஷனில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால தான் லென்த்தியஸ்ட் ரிட்டன். ஸோ இப்படி வேறு கண்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்திருந்தாலும் ஃபீச்சர்ஸை ட்ராப் பண்ணியிருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏலேருந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்திருப்போம். ஸோ யூகேலேருந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எடுத்திருப்போம். இது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வேறு கண்ட்ரியிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் என்ன தான் பாரோடு கான்ஸ்டியூஷன் ஒரு சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபீச்சர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் தான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, யூனிக்காக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரதுக்கான ப்ரொசீஜர் வந்து டஃப்பாக, ஈஸியாக, ரிஜிடாக, ஃப்ளெக்சிபிலிட்டியாக அப்படிங்கிறதான் மீனிங் பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு. ஸோ இப்போ ஒரு சில கண்ட்ரியில் வந்து கான்ஸ்டியூஷனில் சேஞ்சஸ் கொண்டு வரது டஃப். எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ. ஸோ ஏன்னா சேஞ்சஸ் கொண்டு வரணும்னா அந்த பார்லிமெண்ட்டில் பில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மெஜாரிட்டி ஒவ்வொரு பில்லை தவிர்த்து வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ பில்லை பொறுத்து வச்சுருக்கும் போது சில கண்ட்ரியில் சேஞ்சஸ் கொண்டு வரது டஃப் மெஜாரிட்டி. அதாவது டோட்டலில் வந்து ஒரு 60% மேலே வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அந்த பில் பாஸ் பண்ண, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால தான் அது ரிஜிடிட்டி கீழே வச்சுருப்பாங்க. ஆனால் சில கண்ட்ரியில் சேஞ்சஸ் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும். அதனால தான் வந்து அதை ஃப்ளெக்சிபிலிட்டி கீழே வச்சுருப்பாங்க. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஃபீச்சருமே வச்சுருக்கோம். சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணிக்க முடியும். சில இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது 2/3% voting ப்ளஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, இந்த கண்டிஷனுக்கு கீழே தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதை பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த ஃபீச்சரை தான் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்னென்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ நம்ம நார்மலாக யூகேலேருந்து அடாப்ட் பண்ணது. யூகே தான் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 200 years ரூல் பண்ணதுனால அது நமக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததுனாலையும், ப்ளஸ் அதில் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு சூட்டபுளாக இருந்திருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ்க்கு, அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக ஒருத்தருக்கு வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும். ஸோ அது ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதை அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இன்னொரு கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதில் கம்பேர் பண்ணும்போது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனாலையும் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனாலையும் இந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. ஸோ நமக்கு நார்மலாக தெரியும் நம்மளோட பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு சொல்லி. பார்த்திங்கன்னா 2 ஹெட் இருப்பாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம லீடர்ஸ் எப்படி செலக்ட் பண்ணுறோம், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா, அதாவது லோயர் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனன்ட் ஹவுஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா எப்போ வேணாலும் சப்ஜெக்ட் டு டிசல்யூஷன். ஸோ ஒரு வேளை மெஜாரிட்டி இழந்துட்டாங்க அப்படின்னா நோ கான்ஃபிடன்ஸ் பர்சன் பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஓகேங்க. அதே மாதிரி லீடர் யார், லோக்சபாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கரோட பவர்ஸ் என்ன, நார்மலாக எப்படி சிஸ்டம் ரன் ஆகுது, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கும். இதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்மளோட
கண்ட்ரியோட சிஸ்டம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும், சேம் செட்டப் ஸ்டேட்டுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரி எல்லாம் யுனைட் பண்ணும் போது இந்த சிஸ்டத்தை அடாப்ட் பண்ணியிருப்போம். கனடா, யூஎஸ்ஏ இங்கேருந்து இந்த ஃபீச்சர்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் எக்ஸாக்டாக ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா ஈக்குவலாக வந்து பவர்ஸ் வந்து டிவைட் ஆகிருக்கிறது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பவர்ஸ் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகிருக்கிறது. அதனால தான் குவாசி ஃபெடரல்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா சில அக்கேஷன்ஸில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் சில லிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஃபுல் லிஸ்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா, ஃபினான்ஷியல் பவர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இல்லை நம்ம வந்து ஃபினான்ஸ் சோர்ஸ் வாங்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலோட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். ஸோ யூனிட்ரிங்கிறது கோர் யூனிட்ரி கிடையாது, யூனிட்ரி பயாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ யூனிட்ரி கவர்மெண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரான்ஸ் இருக்குன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா யூனிட்ரி பவர்ஸ் வந்து சென்ட்ரலைஸாக இருக்கும். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம் வித் யூனிட்ரி பயாஸ். இதுக்கடுத்து முக்கியமான ஃபீச்சர் வேறு எந்த கண்ட்ரிலையுமே இல்லாத ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ அப்படின்னா என்னென்னா காந்தியன் பிரின்சிபலை பேஸ் பண்ணி நம்ம 73rd 74th ஆக்டில் பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டிஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா ரூரலில் வந்து பவர்ஸ் வந்து கொடுக்கணும், அவங்கள ரூல் பண்ணிக்கணும், சில பவர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி ப்ரொவிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெக்குலியர் ஃபீச்சர்ஸ் தான். இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் வந்து பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அண்ட் ஜுடிஷியல் சுப்ரீமசி. ஸோ பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படின்னா என்னென்னா ரெண்டுமே அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கண்ட்ரியில் வந்து முக்கியமான ஆர்கன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஓகேங்களா, அந்த லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் யார் அப்படின்னா பார்லிமெண்ட் சிஸ்டம், அதே ஜுடிஷியரி தனியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இவங்க தான் ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு யாருக்கு பவர்ஸ், எப்படி அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்டர்ஃபியர் ஆகிறாங்களா இல்லை செப்பரேட்டாக இருக்காங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி டிஃபர் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபீச்சருமே இருக்கும். பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி அப்படின்னா என்னென்னா பார்லிமெண்ட்டுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, அதாவது இப்போ ஒரு ஜுடிஷியலில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னா அவங்களால பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் பட் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன அப்படின்னா யூகேலேருந்து இந்த சிஸ்டம் அடாப்ட் பண்ணியிருப்போம். யூகேவோட பார்லிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் பவர் இருக்கும். ஓகேங்களா, அவங்க யாருமே கொஷின் பண்ண முடியாத அளவுக்கு பவர் வச்சுருப்பாங்க, அன்லிமிட்டடாக இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்கர் ஹெட்டில் இருக்கும். ஸோ கான்ஸ்டியூஷன் தான் டெஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் யாருக்கு என்ன பவர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அல்டிமேட் யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் தான், பார்லிமெண்ட் கிடையாது. ஸோ பவர் இருக்கும் பட் வித்தின் த கான்ஸ்டியூஷன். அது ஜுடிஷியல் சுப்ரீமசி அப்படின்னா என்னென்னா இங்கே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற ஃபீச்சர் நம்ம யூஎஸை பார்த்து அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ பார்லிமெண்ட் ஏதாவது ஒரு லா கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கொஷின் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு சில ஸ்ட்ரக்சரை, அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சரை வயலேட் பண்ணாமல், சில நார்ம்ஸ் எல்லாம் வயலேட் பண்ணாமல் தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு லா கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை அதை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜுடிஷியரி வந்து கொஷின் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ஃபீச்சருமே இந்தியாவில் இருக்கும். பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டாக இருக்கும். இது இல்லாமல் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நார்மலாக மற்ற கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா ஆர்டிக்கல் 1, 2, 3, 4. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன், ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்டேட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குது, இல்லைனா ஸ்டேட்ஸை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 1 to 4 தான் இருக்கும். ஆர்டிக்கல் 1 என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா இந்தியானா எது, இந்தியன் டெரிட்டரிலாம் எப்படி இருக்காங்க, எப்படி பிரித்து வச்சுருக்காங்க, நேம் ஆஃப் ஸ்டேட்ஸ், யூனியன் டெரிட்டரி இதை பற்றியான மென்ஷன் தான் ஆர்டிக்கல் 1 இருக்கும். ஸோ இது இல்லாமல் புதுசாக ஒரு டெரிட்டரி க்ரியேட் பண்ணுறன்னு வச்சுங்க, அந்த நேம் கொடுக்கறது இது பண்ணுறது எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிக்கல் 1 இருக்கும். அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 2 and 3 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா ஸோ இப்போ இது வரைக்கும் ஒரு டெரிட்டரி வந்து இந்தியா கூட இல்லை, புதுசாக ஒரு டெரிட்டரியை இந்தியா கூட ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எங்கே இருக்குன்னா ஆர்டிக்கல் 2 இருக்கும். ஸோ அது இதுக்கு முன்னாடி இந்தியன் டெரிட்டரி இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி இல்லை கோவாலாம் புதுசாக தான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக வந்து இந்தியா கூட சேர்த்துருப்பாங்க, இந்தியன் டெரிட்டரியாக மாறி இருக்கும். ஸோ அப்படி ஆட் பண்ணும் போது எந்த ப்ரொவிஷனுக்கு கீழே மாற்றிருப்பாங்கன்னா ஆர்டிக்கல் 2க்கு கீழே. தென் ஆர்டிக்கல் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கும் இல்லைங்களா ஸ்டேட்ஸ், ஸோ அதை வந்து ரீஆர்கனைஸ் பண்ணுறது.
ஸோ தமிழ்நாடு இப்போ கேரளா இருக்குது, 2 டெரிட்டரியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பிரிக்கிறாங்க, உடைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 3 கீழே வரும். ஸோ இதுதான் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. ஸோ இந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவோட அட்வைஸ் வேணும், ரெக்கமெண்டேஷன் வேணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்டுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. பட் இதில் என்ன நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்னா, ஸ்டேட்டோட ஒப்பீனியனை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமல் போகலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் யூஎஸ்க்கும் நமக்கும் உள்ள ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ டெரிட்டரியை மெயின்டைன் பண்ணும்போது ஸோ ஸ்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா உடைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் யூனியனை உடைக்க முடியாது, பட் ஸ்டேட்ஸை வந்து உடைக்க முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபீச்சர் வந்து யூஎஸை கம்பேர் பண்ணும்போது டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 1, 2, 3, 4 வந்து இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடி கேட்டிருப்பாங்க. தென் ஆர்டிகல் 4 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ என்னென்ன மெத்தட் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்ஸை வந்து உள்ளே கொண்டு வர முடியும், ஒரு டெரிட்டரியை வந்து அக்வயர் பண்ண முடியும், இன்க்ளூடிங் இன்டர்நேஷ்னல் நார்ம்ஸை வயலேட் பண்ணாமல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெரிட்டரியை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ப்ரொவிஷன்ஸ் தான் ஆர்டிகல் 4 இருக்கும். ஸோ இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா சில நேரம் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலம் டெரிட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சில நேரம் ஜென்ரல் மெத்தட் ஒரு கேபினெட்டில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டோட ஒப்பீனியன் படி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான எல்லா ப்ரொவிஷனுமே ஆர்டிகல் 4 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்க்கும்போது வேறு என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஸ்டேட்ஸ் வந்து புதுசாக ஆட் ஆகிருக்கும் இல்லைங்களா? ஏன்னா 1956 வந்து லாங்குவேஜ் பேஸில் ஸ்டேட்டை ரீஆர்கனைஸ் பண்ணும்போது 14 ஸ்டேட் அண்ட் 6 யூனியன் டெரிட்டரி தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் டெரிட்டரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ யூனியன் டெரிட்டரி வந்து அதுக்கடுத்து எது ஆட் ஆச்சு, இப்போ பாண்டிச்சேரி இதெல்லாம் 10th 12th அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம், எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் சில நேரம் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? சில நேரம் கொஷின்ஸில் வந்து எது ஸ்டேட்டாக மாறுறதுக்கு முன்னாடி எதெல்லாம் யூனியன் டெரிட்டரியாக இருந்தது, இது இல்லாமல் இது ரிலேட்டடாக என்னென்ன கமிட்டி இருந்ததுன்னு பார்த்துங்க. ஃபாசல் அலி கமிட்டி, ஸோ தார் கமிட்டி, ஜேவிபி கமிட்டின்னு ஒரு 3 கமிட்டி இருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து இந்த கமிட்டிஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லாங்குவேஜ் பேஸில் ஸ்டேட்ஸ் வந்து ரீஆர்கனைஸ் பண்ண முடியாது, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக தான் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில ரியாட்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ ஒருத்தர் இறந்துருப்பார், ஹங்கர் ஸ்ட்ரைக் இருந்து, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பேஸில் ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 1 to 4 வந்து பார்த்திங்கன்னா டீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்த சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சாப்டர் வந்து சிட்டிசன்ஷிப். ஸோ இந்தியாவில் வந்து சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி அக்வயர் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2ல் ஆர்டிகல் 5 to 11 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு என்ன ஒரு கீ பாயிண்ட்ஸ், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக சிட்டிசன்ஷிப்பில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒரு முக்கியமான போஸ்ட்டுக்கு போகும்போது எந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கணும், அது மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதில் என்ன முக்கியமாக நோட் பண்ண வேண்டியதுன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இல்லைங்களா? ஸோ அது நார்மலாக நம்ம சிட்டிசன்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும். பட் ஒரு சில ஃபாரினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 19 வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி சிட்டிசன்ஸ்க்கு தான் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். அதே மாதிரி இப்போ பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாலும், இப்போ நேச்சுரலைஸ்டு சிட்டிசனாகவும் இருக்கலாம், இல்லை இங்கேயே பிறந்த சிட்டிசனும் இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ 2 பேருமே எலிஜிபிள். ஏன் இதை சொல்கிறேன்னா, யூஎஸில் பிரசிடெண்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பை பர்த் அவங்க வந்து சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தா மட்டும்தான், அந்த மாதிரியான மெத்தடில் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் பிரசிடெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்து ஜஸ்ட் என்னென்ன மெத்தடில் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ண முடியும், பை பர்த்தா, பை டெசன்ட்டா, ஸோ இது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. இன்னொரு இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப், எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகலாம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு சிட்டிசன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபுல் நாலேஜோடு தான் சொல்கிறாங்க அப்படின்னா மேபி சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகலாம். வேறு ஒரு கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணுறதுனாலையும் சிட்டிசன்ஷிப் வந்து லாஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் ரெனன்சியேஷன், டெர்மினேஷன், டெப்ரிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பை ஃப்ராட் ஒருத்தர் வந்து சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன் ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகலாம். ஸோ இது சில நேரம் கேட்டிருப்பாங்க, ஒன்ஸ் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணிட்டா சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகுமா ஆகாத இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகலாம், அதாவது ஃப்ராட் பண்ணி வாங்கியிருந்தால் கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் சிட்டிசன்ஷிப் வந்து பறிக்க முடியும். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு அடுத்து இப்போ இந்த ரீசெண்டாக நியூஸில் வந்து சிஏஏ இருக்கு இல்லைங்களா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ஜஸ்ட் பார்த்துங்க. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமான டாபிக் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ரொம்ப முக்கியமான டாபிக். இதிலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது பார்ட் 3 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 to 35. ஸோ எங்கேருந்து அடாப்ட் பண்ணோன்னா யூஎஸ்லேருந்து அடாப்ட் பண்ணியிருப்போம். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ 7 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 கேட்டகரி தான் இருக்கும். ஸோ அதோட நேச்சரை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரிலீஜியஸ் ரைட்ஸ், மைனாரிட்டி ரைட்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அப்புறமா 7th கிளாஸிஃபிகேஷன் என்ன ரிட், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், இந்த மாதிரி ஒரு 7 கிளாஸிஃபிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது 12 to 35 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ வந்து 6 கேட்டகரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 12 and 13 வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஏன் அப்படின்னா கொஞ்சம் சில நேரம் அது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். 12 என்னென்னா டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட். ஸோ யாரெல்லாம் ஸ்டேட்டுங்கிற டெஃபினேஷன் கீழே வராங்க வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் அதுக்கடுத்து 13 வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். டெஃபினேஷன் ஆஃப் லாஸ். ஸோ யாரெல்லாம் லாஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும், எந்த மாதிரியான லாஸ் க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த 12 and 13 வந்து இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த கேட்டகரி வரும். ஸோ 14 to 18 வந்து ஈக்குவாலிட்டி. ஸோ இதில் வந்து ஒவ்வொருத்தரும் சட்டத்துக்கு முன்னாடி சமம் தான், இதில் எந்த டிஸ்கிரிமினேஷனும் இல்லை அப்படிங்கிறமான ரைட்ஸ் தான் 14 to 18 இருக்கும். ஸோ இது இல்லாமல் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எஸ்பெஷலி ஆர்டிகல் 17 சொல்லியிருப்பாங்க, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. அதுக்கடுத்து ஆர்டிகல் 18 நோட் பண்ணுங்க, நிறைய டைம் கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க, அபாலிஷன் ஆஃப் டைட்டில். ஸோ எந்த மாதிரியான டைட்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்ரி டைட்டில்லாம் இருக்கும், ராஜா அப்படிங்கிறது. ஸோ அதெல்லாம் டிஸ்கிரிமினேஷன் கொடுக்கறது, ஈக்குவாலிட்டி வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 19 22 வரைக்கும். ஸோ 19 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிளாஸிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஒருத்தர் முக்கியமாக வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து ஆர்டிகல் 19 இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக பார்த்துங்க, அதில் வந்து என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இப்போ எந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் 19 இருக்கும். ஸோ இது இல்லாமல் ரைட் டு மூவ்மெண்ட், மற்ற கேட்டகரி ரைட்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துங்க. ஸோ கேட்டகரியும் ஞாபகம் வச்சுங்க. இதுக்கடுத்து ஃப்ரீடத்துலேயே இன்னும் சில ரைட்ஸ் இருக்கும். அதில் என்னென்னா 20, 21, 22. ஸோ இதில் 21A வந்து எஜுகேஷன். ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துங்க. ஸோ 20, 22 கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் அரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது 22 இருக்கும். 20 வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும் போது என்ன மாதிரியான ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ 20, 22 நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ எந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி வந்து ப்ரொஹிபிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து ஆர்டிகல் ரைட் எகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் இருக்கும். ஸோ அது எதில் இருக்குன்னா 23 and 24 இருக்கும். ஓகேங்களா. ஸோ 23 வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டர் லேபர், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்லாம் இருக்கக்கூடாது, விமன் வந்து ஒரு கமாடிட்டியாக வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அதில் இருக்கும். அதுக்கடுத்து எஸ்பெஷலி சில்ட்ரனுக்கு இருக்கும். ஸோ இதுதான் 23 and 24 இருக்கும். அதுக்கடுத்து ரிலீஜியஸ் ரைட்ஸ் ஆர்டிகல் 25 to 28, இண்டிவிஜுவல் ரைட்லேருந்து கலெக்டிவ் ரைட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஸோ செக்குலர் அப்படிங்கிற ஃபீச்சர் நம்ம பார்த்தோம், அந்த ரிலீஜியஸ் ரைட்ஸில் தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த 25, 28 வேறு என்ன இருக்குன்னா இண்டிவிஜுவல் ப்ளஸ் பீப்புள் வந்து அவங்க வந்து ரிலீஜியஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரியான நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் எந்த மாதிரியான இன்ஸ்டியூஷனில் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து அலவுடு அப்படிங்கிறது எல்லாம் இந்த 25 to 28 தான் இருக்கும். ஓகேங்களா. இதுக்கடுத்து 29, 30 வந்து மைனாரிட்டி ரைட்ஸ். ஸோ மைனாரிட்டிக்கு சில ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 29, 30 இருக்கும். என்னென்ன டைப் ஆஃப் மைனாரிட்டிஸ் இந்தியாவில் இருக்காங்க, எதை பேஸ் பண்ணி மைனாரிட்டி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஸோ ரிலிஜன் பேஸ் பண்ணியா லாங்குவேஜ் பேஸ் பண்ணியா அப்படிங்கிறது தான் 29, 30 இருக்கும். அதுக்கடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. ஸோ அது ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும்
நிறைய டிஸ்பியூட் வந்ததுனாலையும் ப்ளஸ் ஒரு சில லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்னாலையும் லீகல் ரைட்டாக மாற்றிருப்பாங்க. அது எந்த அமெண்ட்மெண்ட்டு இப்போ ப்ரெசண்ட்டாக எந்த ஆர்டிக்கலில் இருக்குது, ஆர்டிக்கல் 300A 44th அமெண்ட்மெண்ட்டில் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 32 கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். ஸோ இதை தான் வந்து அம்பேத்கர் வந்து சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பார். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் கோர்ட்டுக்கு போகிற ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு 5 ரைட்ஸ் இருக்கும், 5 ரிட் இருக்கும். ஏபிஎஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்ச்சியோரி, கோவாரண்டோ. எது எந்த டைமில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிஎஸ் கார்பஸ் இருக்குன்னா இல்லீகலாக ஒரு பர்சனை வந்து டிடைன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த டைமில் இந்த ரைட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது யாராக இருந்தால் இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம். பட் கவர்மெண்ட்டாக இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் பாடியாக இருக்குன்னா அது லீகல் அப்படின்னா அதை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லை இல்லீகல்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்சனை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து ஆர்டர் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஏபிஎஸ் கார்பஸ். மேண்டமஸ்ங்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு டியூட்டியை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ ஃபைல் பண்ணுறது. ப்ரொஹிபிஷன் செர்ச்சியோரி வந்து ஹையர் கோர்ட்ஸ்லேருந்து லோயர் கோர்ட்ஸ்க்கு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணுறது. கோ வாரண்டோங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் ஆஃபீஸர் இல்லீகலாக ஒருத்தர் ஆக்குபை பண்ணியிருந்தால் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இஷ்யூ பண்ணுறது. ஸோ ரிட்டு பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து ஆர்டிகல் 34 ஒன்று இருக்கும். அது என்னென்னா மார்ஷியல் லா. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி கம்பேர் பண்ணும்போது மார்ஷியல் லா வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறதும் ஜஸ்ட் பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ரொம்ப ஈஸியான டாபிக். ஆர்டிகல் 51A ஒரு 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டியும் 86th அமெண்ட்மெண்ட்டில் 11th ஃபண்டமெண்டல் டியூட்டியும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்காக ஃபார்ம் பண்ண கமிட்டி வந்து ஸ்வரன் சிங் கமிட்டி. அவங்க தான் இனிஷியலாக எதெல்லாம் ஃபண்டமெண்டல் டியூட்டியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. பட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியாக அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில இதை வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 ஃபண்டமெண்டல் டியூட்டியை மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேஷ்னல் ஆந்தத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, விமனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, ஸோ நம்மளோட கம்போசிட் கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் இருக்கும். லாஸ்ட்டாக 86th ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த 6 to 14 அதை வந்து பார்த்திங்கன்னா 11th டியூட்டியாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ இது ஆர்டிகல் 336லேருந்து 51 வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பார்ட் 4ல். ஸோ ஒரிஜினலாக வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் டிபிஎஸ்பி எதுக்காக ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற பிரின்சிபலை வச்சு ஃப்யூச்சரில் வந்து வெல்ஃபேர் ஆஃப் தி கண்ட்ரிக்காக பாலிசி க்ரியேட் பண்ணுங்கள் அந்த மீனிங்கில் தான் இந்த பிரின்சிபலை வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இது வந்து நான் ஜஸ்டிசபிள். ஏன் அப்படின்னா டைரெக்டாக இந்த பிரின்சிபலை வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து கேசஸ் ஃபைல் பண்ண முடியாது. பட் இதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஆக்ட் இந்த இருக்கிற பிரின்சிபலுக்காக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது அப்படின்னா இப்போ இல்லை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸை வந்து வயலேட் பண்ணிட்டாங்கன்னு நம்ம கேஸ் போட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே இருக்குன்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் அது அப்போ வந்து டைரெக்டாக நம்ம வந்து கோர்ட்டில் கேசஸ் ஃபைல் பண்ண முடியாது. இதுக்காக இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈக்குவல் ரெமுனரேஷன் ஆக்ட் அப்படின்னு இதில் இருக்கிற பிரின்சிபலை பார்த்து ஒரு ஆக்ட் க்ரியேட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் கொடுக்கலன்னா இந்த ஆக்டை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கேசஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரின்சிபலில் வந்து அதுக்கப்புறம் ஆக்டாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா. இதில் வேறு என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா பிரின்சிபலையும் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. சோசியலிஸ்டிக் பிரின்சிபல், காந்தியன் பிரின்சிபல், லிபரல் பிரின்சிபல்னு அதோட நேச்சரை பொறுத்து. ஸோ சோசியலிசம்னா நமக்கு தெரியும் இன்இக்வாலிட்டியை குறைக்கிறது, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஈக்குவாலிட்டி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஒன்று தான் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வல்னரபிள் செக்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக லாஸ் க்ரியேட் பண்ணுறது, இப்போ மெட்டர்னிட்டி எப்போ லீவ் கொடுக்குறது, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோசியலிஸ்டிக் நேச்சரில் இருக்கும். இதுக்கு அடுத்த பிரின்சிபல் வந்து காந்தியன் பிரின்சிபல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்போ காந்தி வந்து ஃபாலோ பண்ண ஐடியாஸ். எக்ஸாம்பிள் வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் பேஸ்ட் எக்கனாமி வந்து ப்ரொமோட் பண்ணுறது, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறது காந்தியன் ஐடியாஸில் வரும். ஓகேங்களா. ஸோ இந்த பிரின்சிபல்லாம் காந்தியன் ஐடியாஸை பேஸ் பண்ணியிருக்கும். இதுக்கு அடுத்த பிரின்சிபல் வந்து லிபரல் பிரின்சிபல். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அடுத்த கண்ட்ரியோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
ஒரு லிபரலிசம் மெயின்டைன் பண்ணணும், இந்த அதை பேஸ் பண்ணி பிரின்சிபல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு, ஆர்டிகல் 44 பார்த்துருப்போம், நிறைய டைம் நியூஸில் வரும். ஸோ irrespective ஆஃப் ரிலிஜன் காமனாக ஒரு சிவில் கோடு வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது இல்லாமல் வந்து இன்டர்நேஷ்னல் பீஸ் ப்ரமோட் பண்ணுறது, மொனுமெண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிபரல் இன்டெலெக்சுவலில் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த பிரின்சிபலோட நேச்சரை வச்சு இந்த மூணையும் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் ஞாபகம் வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் ஒரு சில இது வந்து பார்த்திங்கன்னா 42, 86 ஆட் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் ஜஸ்ட் நோட் பண்ணால் போதும். ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்பியில் பார்த்தா போதும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மாதிரி எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணுங்கிறது இல்லை. ஜஸ்ட்டு வந்து கிளாஸிஃபிகேஷன், அந்த நேச்சரை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸிஃபை பண்ண முடிஞ்சால் போதும். ஸோ இதை மட்டும் ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.